அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense, 9th Sense கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை. இவர் ஒரு ஆசிரியர், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்தவர். பட்டப்படிப்பு டிப்ளமோ இன் EEE, ACB, CL of TMI. மனைவியின் பெயர் மாதுரி தேவி. பிறந்த இடம் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். தாயின் பெயர் மாரியம்மாள், தந்தையின் பெயர் ராமமிர்தம். இவர் பேச்சில் வல்லமை படைத்தவர். தொடர்ந்து நம் நற்புலரியில் பயணித்து வரும் நபர். தற்போது திருச்சியில் வசித்து வருபவர். JCI என்ற அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு பல நல்ல காரியங்களையும் பல தளங்களில் தனது சொற்பொழிவுகளையும் வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை வீரசேகரன் ஐயா அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட். நன்றி ஐயா. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நம் அனைவருக்கும் இனிய நாளாய் மலர எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி தொடங்குகிறேன். ஷேக்ஸ்பியரின் ஒரு நாடகம் ஜூலியஸ் சீசர், ஆண்டனி ஸ்பீச் என்று ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன்ஸ், லெட் மீ யுவர் யூஸ், உங்கள் காதுகளை கடனாக கொடுங்கள் என்று ஆண்டனி கேட்பான். நான் இப்ப அன்பான உங்கள் அனைவரையும் உங்கள் இதயத்தை சற்று நேரம் எனக்கு கடனாக கொடுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறேன். இதற்குரிய காரணம் ஹோமோஜெனிட்டி அண்ட் ஹெட்ரோஜெனிட்டி என்பார்கள். இந்த நட்புலரி அமைப்பில் இன்று கலந்திருக்கிற எல்லோரையும் எண்ணி பார்த்தாலே ஒரு ஹோமோஜெனிட்டி ப்ரொஃபஷனல் என்று இருக்காது. ஒரு நீதித்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், கல்வித்துறையை மட்டும் சார்ந்தவர்கள் என்று ஹோமோஜெனிட்டியாக ஒரே துறையை சார்ந்தவர்களாக இல்லாமல் பல்துறையில் இருந்து வந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே பகிர்ந்து கொள்வது ஒருவருக்கு ஒருவர். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அன் என்சைக்ளோபீடியா என்பார்கள். ஒவ்வொருவருமே கலைக்களஞ்சியம் தான், கற்றது கைமண் அளவுங்கிற மாதிரி. ஒருவருக்கு ஒருத்தருக்கும் கொடுத்து வாங்கிக்கலாம் செய்திகள்லையும். அந்த வகையில இன்று ஒரு ஒன்வே டிராபிக் மாதிரி இல்லாம எந்த நேரத்திலையும் நம்ம டிஸ்கஷன் மாதிரி தான். ஏன்னா இந்த தலைப்புல நமது சகோதரிகள் 26 நாளும் நம்ம கேள்விப்பட்டுட்டோம். பல சகோதரர்கள் பல செய்திகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தளத்தினுடைய சிறப்பே அதுதான். அதனால நீங்க எந்த நேரத்திலையும் என்ன இன்டர்பிரட் பண்ணி கேள்வியாவோ கலந்துரையாடலாவோ கொண்டுட்டு போக அன்போடு வேண்டுகிறேன். செய்யலாமா? எல்லாரும் ரெடியா? நீங்களும் இன்டர்பிரட் பண்ணணும். ரெடியா? பண்ணுவேன்னு சொல்லுங்க. ரெடி சார், ரெடி சார். வெரி குட், தேங்க்யூ வெரி மச். இதுல சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குன்னே ஒரு இன்பம் உண்டுவாங்க.
தேன் அப்படின்னு சொல்றோம். இந்த தேன்னு சொல்றப்பவே நாட்களை வந்து அப்படியே இனிமை, அந்த இனிப்பு அப்படியே வந்துரும்பாங்க. ரோஜா மலர்ங்கிறோம், மூக்குல வாசனை அப்படியே, ரோஜாவினுடைய வாசனை அப்படியே வருது, மல்லிகை மலர் அப்படியே வருதுன்னு. இப்ப இந்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு குழந்தைய கூப்பிடுறப்ப என்ன சொல்லுவோம்? கண்ணு ஒடியா 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 அப்படிங்கிறோம். இதையே நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கண்ணு ஒடியா ஒடியா. கண்ணு ஒடியா என்கின்ற வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அதை உச்சரிக்கிற விதம் மலர்ச்சி இல்லாத முகத்தோடு வா கண்ணு இங்க வா இல்லை. இதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள், சிசல் யுவர் கவுண்டன்ஸ். முகத்தை அப்படியே இனிமையா வச்சுங்க, இனிமையா பேசணும்னா. வாக்கண்ணுங்கிறப்ப நம்ம யாரு சினிமா நடிகர்ல அவர் என்ன ராஜு, அந்த ராஜு கண்ணு அப்படிம்பாரு. பிரகாஷ் ராஜ், அதுக்காக நீங்க சொல்லணுங்கிறதுக்கு தான் பிரகாஷ் ராஜ். செல்லமே அப்படிம்பாரு. செல்லமே கண்ணு, செல்லமே தான் அவருக்கு ஸ்டாம்பிங் ஐகான், செல்லமே. இதே செல்லமே நான் எம்.ஆர். ராதா மாதிரியோ, எம்.என். நம்பியார் மாதிரியோ, அசோகன் மாதிரியோ சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும்? மோசமாயிடும். செல்லமேங்கிற வார்த்தையே மோசமாயிடும். அதனாலதான் இப்ப உங்களுக்கு நம்ம எல்லாம் செய்ய போறது என்னன்னா, இந்த வார்த்தைய இனிமையா மெல்ல சொல்றோம். நற்புலரி எல்லாம் சொல்லி பாருங்க. நற்புலரி. இந்த காலை நேரத்துல, இந்த மலர்ற இந்த காலை நேரம் நல்ல புலருது, நல்ல விடியுது, எல்லாருக்கும் விடிவை கொண்டுகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் சூரியன் வரப்போறான். இப்ப இனிமையான பொழுது, நற்புலரி. சரி, இப்ப எனக்கு தயவு செய்து எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியல, உண்மையாலுமே கேட்கிறேன். இட் இஸ் வெரி ஃப்ராங்க் வித் யூ. எந்த அமைப்பிலாவது ஒரு மாதத்திற்கு ஒரு தலைப்புன்னு கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு உண்மையா சொல்றேன், இட் இஸ் நாட் ஃபார் ஃபேஸ் வேல்யூ ஐ எம் சேயிங். எந்த அமைப்புலையும் ஒரு மாசத்துக்கு ஒரு தலைப்புன்னு கொடுத்துருக்கதா எனக்கு தெரியல. பிளீஸ், யாருக்காவது தெரிஞ்சா இந்த அமைப்புல அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பிளீஸ். எந்த அமைப்பிலும் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல சார் அந்த மாதிரி. அப்பா அப்பா, நானும் கேள்விப்பட்டதுல. உண்மைதான் சார். நன்றி சார், நன்றி சார். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா we have lot of time in due course. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு? ஒரு டாபிக், இந்த மாச டாபிக் முதல் நாள், இந்த உலகத்திலேயே அவர் தான் அத்தாரிட்டி அந்த டாபிக். அவர் வந்து பேசுறாரு, இந்த உலகத்திலேயே அவர் தான் அத்தாரிட்டி அந்த டாபிக்கு. முதல் நாள் வந்து அவர் பேசுறாரு, எல்லாரும் ஆச்சரியப்படுறோம். ஏ அப்பா, இவ்வளவு இருக்கா இந்த டாபிக்லன்னு. ரைட்னு முதல் நாள் முடிஞ்சிருது. ரெண்டாவது நாள் அதே நபரும் வந்து கலந்துக்கிறாரு, அந்த அத்தாரிட்டியும். என்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாதவனும் அன்னைக்கு ரெண்டாவது நாள்ல நான் தான் ஸ்பீக்கரு ஏதோ சொல்றேன், அவரு சிரிக்கிறாரு. இதெல்லாம் இந்த டாபிக்ல வராதுப்பா, இதெல்லாம் இல்லப்பா, எல்லாம் சொல்லிடுறாரு. மூணாவது நாளும் அவர் வர்றாரு. அப்ப நமது குழுவில் இருக்கின்ற நண்பர்கள் போன்று ஒருவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தி அவருக்கே புதுசா இருக்குன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? இதத்தான் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா, எவரி ஹியூமன் பீயிங் இஸ் அன் என்சைக்ளோபீடியா. அருமையா இதை சொல்றாங்க, எவரி ஹியூமன் பீயிங். இதுக்கு எனக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு. பிஹெச்எல்ல நான் ஒர்க் டீச்சரா இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டாபிக் ரோடு சேஃப்டிங்கிறது. நான் அப்பெல்லாம் ஓகே கூகுள் வாட் இஸ் ரோடு சேஃப்டி அப்படியெல்லாம் கேட்க முடியாது. அலைஞ்சு திரிஞ்சு பர்னிங் மை நைட் ஆயில்பாங்க, இடியம்ஸ். பர்னிங் அவர் நைட் ஆயில்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிக்கிறோம்னு அர்த்தம். சேகரிச்சுட்டு போற ஒரு 10 பாயிண்ட் எழுதிட்டு போறான். தீஸ் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போய் பிஹெச்எல்ல ஒர்க் பண்றப்ப ஒர்க்கையோட சேர்த்துதான் அந்த ஒர்க் டீச்சருங்கிற பொறுப்பு. கிளாஸ்ல எடுக்கிறோம், சிரிப்பா விளையாட்டா பேசுவோம், எல்லாம் சரி. ஒரு மூலையில இருந்து ஒரு நண்பர் ஒரு காரணத்தை சொல்றாரு.
இன்னொரு மூலையில இருந்து இன்னொரு நண்பர் நான் ஆடி போயிடுறேன். ஐயோ, எப்படி இவ்வளவு பெரிய காரணத்தை நம்ம மிஸ் பண்ணோம், இதை சேர்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம 10 பாயிண்ட் வச்சிருக்கோம், அதை விட இந்த 10 பாயிண்டை விட இது நல்லா இருக்கே என்று எண்ணத்தை தோற்றுவிக்கிறார். ஒருவர் சொன்னார், அதுல இந்த ரோட் சேஃப்டியில நீங்களே யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும்னு. நான் கிளம்பி வர்றப்ப சார் நான் தான் டிரைவர், அவர் டிரைவர் இல்ல, இதுதான் வேடிக்கை. அதுல அவர் டிரைவரும் இல்ல, ரோடு சேஃப்டி இல்ல, நான் தான் டிரைவர் என்று இருந்தால் நான் வீட்டை விட்டு இப்ப காலையில கிளம்பி வர்றேன், நேரா போய் லாரியை எடுக்க போறேன், வண்டி எடுக்க போறேன், பஸ் எடுக்க போறேன் என்றால் என் மனைவி வந்து வெளியில வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த முகத்தில் இருக்கும் குறி என்னை விபத்துக்குள்ளாக்கும் அல்லது விபத்தில் இருந்து தடுக்கும். என்ன பாருங்க, வாட் இஸ் தி கான்செப்ட், யூ லெட் அஸ் see this. முகம் மலர்ச்சியா இருந்து சொல்றது எல்லாம் சேர்ந்து வருது. அதோட அந்த முகமலர்ச்சியிலேயே எல்லா அன்பு, பாசம், பரிவு எல்லாம், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாமே அதுக்குள்ள வந்துடுறான். அவரு ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாராம், ஏதோ விபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாராம். இந்த பாயிண்ட் நான் எடுத்திருக்க முடியுமா? இதுதான் த டீம் ஒர்க். அது மாதிரி இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இவை போதும். நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு 2010 சவுதி அரேபியா ஒரு தோல்வி. இப்ப 2010னா 14 வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது சவுதி அரேபியா. அந்த தோல்வி 14 வருடங்களாக எனக்கு மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கு. யோசிச்சு பாத்தீங்க, என்னடா கிறுக்கனா இருக்கான். தோல்வி ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம், ஒரு அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், ஒரு மோசமான பாதையில இருந்து விலகி வந்தோம்னு இருக்கலாம். மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஒரு தோல்வி கொடுத்துட்டு இருக்கா. அப்படி என்ன தோல்வி அப்படின்னீங்கன்னா, காஸ்மாஸ் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் கிளப்ங்கிறதுல அதான் என்னோட ஹோம் கிளப். காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, நீ தான் ஃபர்ஸ்ட்னு. ஏரியா காம்படிஷன் ஒண்ணு போகணும். பல ஏரியால இருந்தும் கிளப் வருவாங்க. அல்கோபார் மால்னு ஒரு பெரிய கட்டடம், பெரிய இது மால் அங்க நடக்குது. ஒரு 3-4 பேர் பேசின உட்பட நான் போய் பேசுறேன். பேசிட்டு நான் வந்து உட்கார்ந்துறேன். காஸ்மாஸ் நண்பர்களும் அந்த எக்ஸிகியூட்டிவ் பீப்புளும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. Veera, you have changed so many things, you have done very good, fine, keep it up, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், நான் உட்கார்ந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு, நல்லா பேசிட்டோம், நம்ம சில மாற்றங்களை செஞ்சு பேசியிருக்கோம், நல்லா இருக்கு. ஒரு 4-5 பேரு பேசுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கம்பாரிசன். அப்படி இருந்துட்டு மகிழ்ச்சியா உட்கார்ந்து. ஒரு நண்பர் வந்து, பிலிப்பினோ நண்பர் வந்து ஒரு பேசினாரு, ஆரம்பிச்சாரு. ஆரம்பம் என்ன தெரியுமா, எங்க தாத்தா ரொம்ப மோசங்க. இங்கிலீஷ்ல, இது இங்கிலீஷ், நான் தமிழ் படித்தேன். எங்க தாத்தா ரொம்ப மோசங்க. எப்ப பாருங்க எது எடுத்தாலும் சும்மா சாதாரண தப்புக்கு கூட பெல்ட்ட கட்டிச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடி நொறுக்கிடுவாருங்க. எங்க தாத்தா ரொம்ப மோசங்க. இதுதான் ஆரம்பம். சொல்லிட்டே வரவரு, எங்க ஆத்தா, அவங்க கிராண்ட்மா ரொம்ப சூப்பருங்க, எல்லாம் எனக்கு அவங்கதான் பார்த்து பார்த்து செய்வாங்க, எல்லாம் சொல்லி முடிக்கிறவரு சொல்றாரு. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னாங்க, என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு மரப்பாச்சி பொம்மையை எடுத்துட்டு ஒடியாந்து காமிச்சது காலையில. அது அவ்வளவு அழகா இருந்ததுங்க, ரொம்ப அழகா இருந்தது. நேத்துதான் கடையில டவுன்ல போனப்ப வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னது. உடனே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்பவே இதே மாதிரி வேணும், நான் இல்லைன்னா பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு காலு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு, யாரு டி ராஜேந்தருக்கு கீழே விழுந்து காலு கைய உதச்சுக்குவார் இல்லையா, அது மாதிரி உதச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது நானா சேர்த்தது தான், மன்னிச்சுங்க. உதச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட ஆத்தா வந்து என்னடான்னு கேக்குறாங்க, காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தரமாட்டேங்குது, நானும் பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறேன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவை குசு குசுன்னு ஏதோ சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. உடனே எனக்கு என்ன வந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், யாராவது எனிபடி?
எனிபடி அன்மியூட் பண்ணிட்டு சும்மா சொல்லுங்க. அப்பாச்சி பொம்மை கிடைக்கும் என்று சந்தோஷம். நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா அவன் என்ன சொன்னான்னா, எங்க ஆத்தா உள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க, ஏற்கனவே எங்க தாத்தா என்ன பெல்ட்டால போடுவாரு, இன்னைக்கு நான் ஓவரா வேற செய்யறேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறேன், இந்த வெளியில வந்து போடுன்னு போட போறாரு இன்னைக்கு பெல்ட்டை கழட்டிக்கிட்டு அப்படின்னு நான் ரெடியா இருக்கேன் பெல்ட் அடி வாங்கறதுக்கு. தாத்தா அங்க இருந்து ஒடியாந்து கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போப்பா, உனக்கு சாயந்தரம் நீ வா, வர்றப்ப பாரு உனக்கு அழகான இந்த பொம்மை இருக்கும் பாரு, மரப்பாச்சி பொம்மை இருக்கும் பாருன்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியம் தாங்காம அதனாலயே நானும் ஒரு முத்தம் தாத்தாவுக்கும் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுறேன். ஈவினிங் வர்றேன். ஈவினிங் வந்தோடனே தாத்தாட்ட போறேன், கேட்கிறேன் என்ன தாத்தான்னு வந்துடுவாருங்கிறேன். தாத்தா வர்றாரு. நான் எங்க மரப்பாச்சி பொம்மை போய் கடையில வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு ஒரு மரப்பாச்சி பொம்மை எடுத்து கையில கொடுக்குறாரு. அது என்னன்னா மரத்தில் செதுக்கியது. அங்கேயும் மேடும் பள்ளமும் அதுவும் இதுவா இருக்கு, சர்ஃபேஸ் பினிஷிங் எல்லாம் இல்ல, கன்றாவியா இருக்கு. தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு திருப்பி அழுகுறேன். இது என்ன, இதுதான் மரப்பாச்சி பொம்மை இது. உடனே அவங்க எல்லாம் என்ன வந்து இது பண்றாங்க, இது கடையில வாங்கலப்பா, தாத்தாவே போய் சிஸ்ல வச்சு இன்னைக்கு உனக்காக செஞ்சதுன்னு. அதெல்லாம் முடியாதுன்னு போட்டுருவாங்க. இது நிகழ்ச்சி. அவர் அந்த பையன் பேசுனது. இந்த மரப்பாச்சி பொம்மை பரணியில கிடக்குது. இன்னைக்கு அந்த தாத்தா இல்ல. எங்க ஆத்தா இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாத்தாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவா இல்ல என்ன ஆனந்தப்படுத்தவா தெரியல, ஏதாவதுன்னா தாத்தா தோல் மேல வந்து உட்கார வச்சிருவாங்க. இப்படி தோல் மேல 2 பக்கம் காலா போட்டு 1 கிலோமீட்டருக்கு அந்தண்ட அது வரைக்கும் ஒரு சின்ன காடா இருக்கும். பெரிய விலங்குகள், கொடிய விலங்குகள் இல்லாத நார்மலான காடு. அதுக்குள்ள நடந்து அழைச்சிட்டு போவாரு. பறவை சத்தம், அது இது, ஒரு தவக்கல சத்தம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வருவேன். அப்ப நான் ஒரு குறும்பு பண்ணுவேன். என்ன குறும்பு பண்ணுவேன்னா, இந்த தாத்தா தானே நம்ம பெல்ட்டால அடிச்சாரு, இப்ப பாருன்னு 2 காலையும் அவரோட நெஞ்சில இப்படி உழப்பேன். அவரு காலை புடிச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு கொண்டு போவாரு. இப்ப அந்த மரப்பாச்சி பொம்மை பரணியில கிடக்கு. எங்க தாத்தாவும் ஆத்தாவும் என்னோடு இல்லை. நீங்கள் என்னை முதல் பரிசு கொடுத்து தேர்ந்தெடுத்து கண்காடு விமானத்தில், கண்காடு விமானம் வேகமா போகும், கண்காடு விமானம், அதுல அமெரிக்காவுக்கு இலவச டிக்கெட்டை எங்க ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்து போனாலும் அனுப்புனாலும் என் தாத்தாவின் தோளிலே, அந்த எங்க ஆத்தா சொல்லி எங்க தாத்தாவின் தோளிலே நான் பயணித்தேனே, அந்த இன்பத்தை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு முடிச்சாரு. நான் கண்ணுல தண்ணி வந்து, நம்மள தப்பும் தவறுமா நம்மள ஃபர்ஸ்ட்னு தேர்ந்தெடுத்துடக்கூடாது, இந்த பையனை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அழுகுறேன். உண்மையா அதுதான். இன்னைக்கும் அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இதுல இருந்து இந்த 14 வருடங்களா இது ஏன் எனக்கு தொடர்ந்து வருதுங்கிறது காரணத்தை இப்பதான் ஆரம்பிக்க போறேன். மன்னார்குடியின் பக்கத்துல கருப்பு கிளார் தான் சொந்த ஊரு. பண்ணையாருன்னு பேரு வீட்டுக்கு. நான் சொல்றது வேடிக்கையா சில டைம், ஏன்னா இட்டலைக்கு வந்துடும். இதுல அந்த இதுல என்ன சொல்லுவாங்க, சைக்கிள், அந்த சைக்கிள் மாதிரி பணக்காரரா இருக்கும், ஏழையாவாங்க, ஏழை, அதுல அந்த பேரு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அப்ப நான் சில நேரங்கள்ல வேடிக்கையா சொல்றது, பேரு பெத்த பேரு தாவ நீலிலேது, தெலுங்குல ஒரு பழமொழி. பேரு மட்டும் பண்ணையார் வீடு, உட்காரத்து கூட வீடு துணைய காண என்னையா பண்ணையார் வீடுன்னு கிண்டல் எல்லாம் பண்ணுவோம். அப்ப அம்மா ஆத்தா வந்து எனக்கு உள்ள ஆண்டவன் எனக்கு வந்து எப்படியெல்லாம் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. சோதனையும் இருக்கு, பெரிய பெரிய நன்மைகளையும் கொடுத்துட்டான். என்னன்னு தெரியாத நன்மைகள். 1.5 வயசுல தந்தையார் இறந்துடுறாரு. அந்த 1.5 வயசுல என்னன்னு இன்டென்சிட்டி, இறப்புனா என்ன ஏதுன்னு தெரியாம நான் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப சிலர் அழைச்சிட்டு உள்ள போறாங்க. அக்கா அழுகிறத பார்த்துட்டு அழுகுறேன். திருப்பி வெளியில ஓடிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது அந்த 1.5 வயசுல நடந்தது. கருப்பு கிளார்ல பள்ளிக்கூடம் 5வது வரைக்கும் தான். நான் வந்து அதுக்கப்புறம்
அக்கா 5வது படிக்கிற லெவல்ல நான் 2வது படிக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கு நாட்டுல. அந்த 5வது முடிச்சோன்னே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அக்காவை அழைச்சிக்கிட்டு போய் ஆகணும் மன்னார்குடிக்கு, அவங்க சொந்த ஊரு. அங்கதான் ஸ்கூல் சேர்த்தாகணும். அப்ப என்னையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு பிரிவு என்னன்னா, தாத்தா ஆத்தா. இந்த ஆத்தாட்ட நான் பண்ற குறும்புக்கு அளவே இல்லாத, சொன்னா ஒரு நாள் கூட சொல்லிட்டு இருக்கலாம். இட்லியில அந்த பட்டர் தயிரை ஊத்துறப்ப அப்படி ஊத்தி இலகி போயிடக்கூடாது. அப்படியே அந்த டம்ளர் மாதிரி இருக்கணும், அல்லது கப்பு மாதிரியே நிக்கணும், இல்லைன்னா அழுவேன். அவங்க அத உறக்க ஊத்தி இருப்பாங்க பாலை. சில நாளைக்கு அப்படியே இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும், கப்பு மாதிரியே இருக்கும், கிண்ணம் மாதிரியே இருக்கும், டம்ளர் மாதிரியே இருக்கும். அப்பெல்லாம் சும்மா இருந்துருவேன். அது டைலூட் ஆகி ஒழுகுனதுன்னா அழுவேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு. உடனே கெஞ்சுவாங்க, நாளைக்கு சரியா பண்ணிடலாம், ஆளு கொஞ்சம் நல்லா இல்லப்பா, இது இல்லப்பான்னு. இப்படியெல்லாம் சொல்ல கொடுத்தப்ப அக்காவை அழைச்சிட்டு போனப்ப என்னையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. அங்க போய் படிச்சப்ப 6 மாசத்துல படிச்சுட்டு இருக்கிறப்ப தாத்தாவை ஆத்தா அனுப்பி மன்னார்குடியில இருந்து பஸ்ல கோட்டூர்ல இறங்கி, இந்த பையன் சொன்னார் இல்லையா, ஏன் எனக்கு இது மாதிரி இதாகுதுன்னு, தோல்ல அப்படியே தூக்கிட்டு வர்றாரு கருப்பு கலரு. இந்த தோல் தூக்கிட்டு வர நிகழ்ச்சி அவன் சொன்னதும் எங்க அப்ப 14 வருஷத்துக்கு அது என்ன அஃபெக்ட் பண்ணும்ல. வந்துட்டோம், 5வது முடிக்கிறேன். இப்ப நேச்சுரலாவே நான் இங்க இருக்க முடியாது, தாத்தாட்ட இருக்க முடியாது. ஏன்னா 5வதுக்கு மேல இங்க வகுப்பு இல்ல. திருப்பியும் அம்மாட்டே போறேன். ஃபின்லே காலேஜ் மன்னார்குடியில நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் இருக்கு. ஐ எம் சேயிங் ஆல் த ட்ரூத். ஃபின்லே காலேஜ்னு தான் அதுலயே எழுதியிருக்கும், ஆனா ஹைஸ்கூலு. அதுல போய் 6வது சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்டுட்டு டெய்லி அக்கா வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல், தூரம். அவங்களுக்கு காலையிலேயே கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இங்க ஃபின்லே ஸ்கூல் பக்கத்துலதான், கீழே கிருஷ்ண பத்மநாத ஆலவர்த்தருங்கிறதுனால நான் ஓடணும், போய் சாப்பிட்டு வருவேன். சில நாளைக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், பழையதா இருக்கும், தயிர் இருக்கும், அது இருக்கும். சில நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 12 பைசா 2 அணா கையில கொடுத்துருவாங்க எங்க அம்மா. அங்க வெண்ணத்தாளி மண்டபம்னு ஒண்ணு இருக்கும், அங்க போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடணும்னு. அது ஒரு பட்டை தயிர் பட்டையா இருக்கும், ஒண்ணு புளி, இது பருப்பு, ஏதோ வகை வகையா இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால காலையில புஸ்தக மூட்டையை தூக்கி போடுறப்ப ஆரம்பத்திலேயே என்ன நினைச்சிட்டு போடுவேன்னா, இன்னைக்கு நமக்கு எதுவும் இல்லாம 12 பைசா கொடுத்துட்டா நல்லது, 2 அணா கொடுத்துட்டாங்கன்னா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு புஸ்தக மூட்டையை தூக்கி பைக்குள்ள இதுல தலையில போடுவேன். அது ஓடிக்கிட்டு இருந்தது. நல்லா கவனிங்க, சில காலம் கழித்து புஸ்தக மூட்டையை தலையில தூக்கி போடுறப்பவே, இன்னைக்கு நமக்கு அம்மா காசு கொடுக்க கூடாது, ஏதாவது இருக்கணும், பழையதோ ஒரு தயிர் சாதமோ ஏதோ ஒண்ணு இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஏன் முன்னாடி காசு கொடுக்கணும்னு சொன்னானா, இன்னைக்கு காசு கொடுத்துடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் என்றைக்கெல்லாம் என் தாய் எனக்கு காசை கொடுத்தார்களோ அன்றெல்லாம் அவர்கள் சாப்பிடாமல் இருந்துதான் அந்த காசை கொடுத்தார்கள். பட்டினி கிடந்து எனக்கு மட்டும் கொடுத்தார்கள். இது தெரிஞ்சோன்னே எனக்கு காசே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். சரி, 6வது முடிஞ்சது, 7வது அரை ஆண்டு போயிடுச்சு. கருப்பூராருக்கு போறேன் ஆத்தா விட்டு, தாத்தா வீட்டுக்கு. இது எப்படி தெரிஞ்சதோ இல்ல நானே சொன்னனோ ஒன்னும் இன்னைக்கும் புரியல. தாத்தா கிட்ட தாத்தா கிடைக்கிறாங்க, கஜா முஜான்னு பேசுறாங்க, 2 நாள் பேசுறாங்க, போறாங்க. இவனை இனிமே மன்னார்குடி அனுப்பக்கூடாது, அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவனும் போய் கஷ்டம் கொடுக்க கூடாது. தம்பி வந்திருக்காப்ல, தம்பியோட அனுப்புங்க. யாரு? சித்தப்பா. அவரு மிலிட்டரியில இருந்து வந்தவரு, டிரைவரா அரியலூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அரியலூருக்கு டேவிட் காப்பர்ஃபீல்டு, அதுல டேவிட் காப்பர்ஃபீல்டு யாரும் படிச்சிருக்கீங்களா? அதுல மூட்டையை கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அந்த அம்மா தன்னுடைய மகனை, ஏன்னா அதுக்கு 2வது ஒய்ஃப், அந்த ஆளுக்கு 2வது ஒய்ஃப் இந்த அம்மா. அதனால அவர்கிட்ட சொல்ல முடியாது, ரொம்ப சொல்லாலும் கேட்காது. பையனை ரொம்ப ஃபார் ஆஃப் வேக்கு சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதுனது டேவிட் காப்பர்ஃபீல்ட் அனுப்பிடுவாங்க. இவனும் அழுதுகிட்டு போவான், அந்த அம்மாவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த கதை போயிட்டு இருக்கும்.
என் கதையில சித்தப்பாவுக்கு தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து சித்தப்பாவோட அனுப்புறாங்க. சித்தப்பா நேச்சுரலா என் மேல உயிரே வச்சிருக்கவரு. ஏன்னா அண்ணன் பையன், அதுவும் ஃபாதர்லெஸ் பாய். சாஸ்திரிகள் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி சொல்லுவாரு, அது மாதிரி ஃபாதர்லெஸ் பாய் அப்படின்னு சொல்ற அந்த கன்சிடரேஷன்ல அன்பா இருப்பாரு. அப்ப அரியலூருக்கு அழைச்சிட்டு போயிறாரு. 7வதுல பாதியில சேர்றோம். எஸ்பிஜி ஸ்கூல், நல்லா கவனிச்சிங்க, எஸ்பிஜி ஸ்கூல்ல பாதியில சேர்றேன். 7வது முடிச்சிடுறேன். 8வது பாதி வருது. பாதி வர்றப்ப ஒரு நாள் புஸ்தக மூட்டை எல்லாத்தையும், ட்ரெஸ் இது எல்லாத்தையும் அரியலூர்லயே போட்டுட்டு மன்னார்குடிக்கு 50 காசோ ஏதோ, அது ஞாபகம் இல்லை எனக்கு சரியா, ஏதோ ஒரு மினிமம் தொகை கையில, 4 5 அந்த மாதிரி ஏதோ ஒரு தொகை, அதை எடுத்துக்கிட்டு நடந்தே ஓடுறேன். எதுக்குன்னா நம்மளாலதான் இவங்க சித்தப்பாவும் வீட்லயும் கஷ்டப்படுறாங்க. they are struggling to meet their own ends. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கஷ்டப்படுறப்ப நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தானா ஓடி போயிட்டேன். போயிட்டு அம்மாவோட இருக்கேன். அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி போக பார்த்தது. நான் ஒரு மீட்டிங்ல பேசுறேன். I am putting TM in front of me, Toastmaster. பட் இந்த இன்சிடென்ட், அரியலூர் இன்சிடென்ட் நடக்காம இருந்ததுன்னா நான் டீ மாஸ்டரா இருந்திருக்கணும் என்னமோ. அப்பவும் நான் போடலாம், டிஎம்னு போடலாம், டீ மாஸ்டர், அப்படிதான் இருந்திருப்பேன்னு. ஏன் அப்படின்னா 10 நாள் கழிச்சு ஒரு லெட்டர் வருது. வீரசேகர், நீ நல்லா படிக்கிற பையன், உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டேன், உங்க சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் நீ சொல்லிட்டு ஓடி போயிட்டியான். நீ உடனே கிளம்பி வந்துரு, இங்க வகுப்புலேயே இருந்து. ஏன்னா அவங்க எல்லாம் அதுதான் சொல்றோம், ஒரு ஊருக்கே கடன் பட்டு இருக்கிறேன் என்று, ஊருக்கே கடன் பட்டு இருக்கிறேன் என்று. ஒவ்வொரு வீட்டுல போயா கடன் வாங்கிட்டு வர முடியும், ஆனா நான் ஊருக்கே கடன் பட்டு இருக்கேன். வகுப்புலயே வந்து ஒரு வகுப்புல உன் பெட்டி படுக்கைய வச்சுக்க, நீ இருந்து இங்க தங்கிக்கன்னு கொட்டாங்க. நான் ஒடியாந்தேன். 7வது அறையில இருந்து ஆரம்பிச்சு 8வது 1.5 வருஷம் அதுல அப்படியே செஞ்சாங்க. மெஞ்ஞானபுரம், தூத்துக்குடி, அங்கிருந்து வந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இருந்தவங்க 7வதுல இருந்தவங்க ஆலிஸ் செல்லையா, இவங்க காந்திமதி விக்டோரியா, இவங்க தலைமை ஆசிரியர் 8வது. அவங்கதான் கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் அங்க இருந்தேன். சர்ச்சுக்கு வர வச்சுக்கிட்டு ஹைஸ்கூல்ல இங்க இருந்ததோட போடாங்கன்னு விட்டு இல்ல, அங்க வந்து உயிரை கொடுத்து சொந்த பிள்ளை மாதிரி, அவங்க அம்மா மாதிரிதான். அவ்வளவு வயசானவங்க கல்யாணம் இல்லாமலே, மற்றவங்க எல்லாம் சிறு வயது, அவங்க மட்டும் தலைமை ஆசிரியர் மட்டும் கல்யாணம் இல்லாமலே இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சா, சரி. அவங்க வந்த அந்த இது ஐடிஐல சேர்த்து விட்டு, நெல்சன் ஒருத்தரை பிடிச்சு ஐடிஐல சேர்த்து விட்டு என் வாழ்வுக்கு அவர்கள் தான். மற்றவங்க எல்லாம் இன்னும் நான் ரொம்ப சொல்லணும். ஃபேமிலியில மனைவியை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் அது ஒரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அவர்கள் கொடுத்த இந்த பிச்சை தான் நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கேன். மெஞ்ஞானபுரம் அந்த அம்மா, அந்த தாய், அவர்கள் அரியலூர், நீங்க யாரும் செக் பண்ணிக்கலாம், அரியலூர்லயே இறந்து, ஆசிரியராக இறந்துதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. நான் ஐடிஐயில் படித்து ஒரு மூலையில் நின்று அழுவது மட்டும்தான் என் வேலை. அப்படி உலகம் போயிட்டு இருக்கு. நம்ம மற்றதை பேசுவோம். மகளிர் என்பது, அதனாலதான் நான் சொன்ன தியாக தீபங்களான்னு, யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்றப்ப யூங்கிறது அங்க அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். கம் ஹியர் அப்படின்னா யூங்கிறது அங்க பிராக்கெட்ல இருக்கும். மகளிர்னு சொல்றப்பயே தியாக தீபங்களான்னு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் இணைந்து இனிய உலகு மலர்ந்து எல்லோரும் இனிமையாக செல்ல வேண்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் அன்போடு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நன்றி சார். உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பெண்களை பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ உங்கள் பயிற்சியை தொடர்ந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வழங்குது. பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்பொழுதில் இருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. எப்பவுமே ஃபீட்பேக் அப்படின்னு வந்துட்டோம்னா நற்பொழுதில் வீரசேகரன் சாரோட ஃபீட்பேக் கேட்கறதுக்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்னா சாரோட குரல் வரும்போது தான்
செஷன் முடியும் போது எல்லாரும் எதிர்த்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும் கணீர் குரல். பட் இப்பதான் புரியுது இந்த குரலுக்கு பின்னாடி ஒரு தேவதை இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்காரோ அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஆனா ஒரு செகண்ட் கூட அந்த இதை விட்டு வெளியில போகணுங்கிற எண்ணம் இல்ல. காது ஃபுல்லா வச்சு கேட்கற மாதிரி இருந்தது. கடைசியில வந்து அந்த நான் வந்து நான் என்ன பண்ணேன், டிப்ளமா முடிச்சுட்டு நான் வந்து அவங்களோட இறப்புக்கு வந்து ஓரமா நின்று என்னால அழுகிற பாக்கியம் மட்டும் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது கேட்கும்போது உண்மையிலேயே நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கும். எனக்கு தொண்டை அடைச்சிச்சு அந்த டைம்ல. அதாவது ஒரு பெண்ணை பத்தி என்ன சொல்றது, கடைசி டாபிக் முடியும் போது பெண் நேற்று இன்று நாளை என்னுடைய வாழ்க்கையில இடம்பெற்ற அந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நமக்கு அப்படி ஆத்தா தாத்தா அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டு எவ்வளவு காலமாச்சு. கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீட்பேக்குக்கே ஃபீட்பேக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா குமரேசன் சார் வந்து பாத்தீங்கன்னா வீரசேகரன் சாரு ஃபீட்பேக் வந்து கணீர்னு இருக்கும். ஒரு டைமும் சாருக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிற கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார், நீங்க எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறதுக்கு. இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமான செஷன். ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும் சார், பத்தாது. நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க சார். நன்றி சார், நன்றி. உங்க அன்புதான். தேங்க்யூ சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி காலை வணக்கம். வீரசேகரன் சார், உங்களுடைய சுயசேவையை தாய் தந்தையுடன் வாழ்ந்தவர்களுடன் இணைந்து உங்களுடைய சுயசேவையை மறுபடியும் நீங்கள் நிறைவுபடுத்தியதற்கு உங்களுக்கு என்னுடைய பொன்னான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இருந்தும் வகுப்பறையிலே இருந்து நீங்கள் தங்கியை படித்திருக்கின்றீர்கள் என்றால் இது ஒரு புதிய சாதனையாக இருக்கிறது. எந்த ஆசிரியரும் இது போல வாய்ப்பை தரமாட்டார்கள். அந்த வாய்ப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு உங்கள் தாத்தா தோல் மேலே தூக்கி வைத்திருந்து வளர்த்தாரே, அந்த வாய்ப்பு அதை விட உயர்ந்த இருக்கின்றது. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் உங்கள் முயற்சி வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி நன்றி சார், நன்றி நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து லட்சுமணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. கடந்த 2-3 நாட்களாக தொடர் வெளியூர் பயணங்கள். அதனால மிக அதிகாலையில் தான் வந்தேன். அதிகாலையில வந்ததுனால தூங்கிட்டேன். கொஞ்சம் காலதாமதமாக தான் இந்த நிகழ்வில் இணைய நேர்ந்தது. இன்னைக்கு வீரசேகரன் சார் அறிமுகப்படுத்தணும்ன்ற தான் நினைச்சிட்டு படுத்தேன். பட் இருந்தாலும் அலாரம் அடித்தது கூட தெரியாமல் தூங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அவ்வளவு களைப்பாக இருந்தது. வீருட்டென்று எழுந்து பார்த்த மணி 5:37. ஆஹா, நேரம் கடந்து விட்டது என்று உள்ளே நுழைந்தேன். அப்போதுதான் நான் இப்போது நிகழ்ச்சியை துவங்குகிறேன் என்றார். ஆக 5:37-38 வரையுமே நிகழ்ச்சி அவர் துவங்கி செல்லவில்லையா என்றதுதான் எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. நான் தொடர்ந்து கவனித்து வந்ததில் அவர் அவங்க தாயாரை பற்றி சொன்னது, பட்டினி கிடந்து இவரை படிக்க அனுப்பியது, இந்த நிகழ்ச்சியான தருணங்கள் தான். இருந்தாலும் அவர் சாஃப்ட் ஸ்கில் மற்றும் பயிற்சி துறையில் நான் எதிர்காலத்தில் மிகவும் ஆர்வமா இருக்கிறேன் என்று சொன்னது, இவருடைய இப்போதைய இந்த 60-70 வயது பொதுவில் கூட பயிற்சி துறையில் ஆர்வமா இருக்கிறதாக அவருடைய சுய குறிப்பில் தெரிவித்திருந்தார். நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் டாபிக்கையில் பெண் நேற்று என்று உங்கள் வாழ்க்கையில் கடந்து சென்ற பெண்களை பற்றி சொல்லியிருந்தாலே நிறைய சொல்லியிருக்கலாம். நீங்கள் தாத்தாவையும் பிலிப்பைன்ஸ்காரனை பற்றியும் சொல்ல போய் நீங்கள் நிறைய விஷயங்களை நகர்ந்து சென்று விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உதவிய, உங்களை சுமந்து வளர்த்து எடுத்த பெண்களை பற்றி சொல்லியிருந்தாலே நீங்கள் நிறைய பெண்களை பற்றியே சொல்லியிருக்கலாம். ஆக ஒரு சில இடங்களை மட்டும் தொட்டு காட்டிவிட்டு நிறைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸிலே சென்று விட்டீர்கள். இருந்தாலும் நான் தொடர்ந்து அதை கவனித்ததுக்கு காரணம், பிரிதிவிராஜன் அவர்கள் சொன்னது போல நிகழ்ச்சியான தருணங்கள் நிறைய உங்களுடைய கருத்துராக்கத்தில் இருந்ததன் காரணமாக அதை விட்டு விலக முடியாமல் நான் தொடர்ந்து அதில் பயணித்து வந்தேன். நான் இதற்கிடையில் உங்களுக்கு நான் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது 5 நிமிடம் 4 நிமிடம் 3 நிமிடம் போட்டுக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் கேமராவில் ஸ்கிரீனில் இருந்து எட்டியே இருந்து விட்டீர்கள். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அதனால் தயவு செய்து
பயிற்சி எப்பயும் தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு பழக வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து தங்கள் நிகழ்ச்சியான ஒரு பயிற்சி வழங்கினீர் கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியை இறுதி செய்யும் நேரம் ஃப்ளோரை அவர்களிடம், சுமதி அவர்களிடம் ஆண்டவர் செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி லக்ஷ்மணன் சார். நல்லதொரு பயிற்சி. பட் இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்ல போனாலும் அந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் எங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அந்த அம்மாவுடைய வழியும் உங்களுடைய ஆத்தாவுடைய வழியையும் நாங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட பயிற்சி இருந்தது இந்த நேரத்தில் என்பதை கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி.